गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04 திதி இன்று இரவு 10:38 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:06 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரம். நாம யோகம் மாலை 3 வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இரவு 10:38 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 9 வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8:06 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது தட்சிணாமூர்த்தி. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு நல்ல மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு செல்லுங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும், கன்னியில் சுக்கிர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு கோவில் ஒன்று சொல்கிற அதாவது திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு கோவில். நம்ம சென்னையில் உள்ளவங்க எங்கே போகலாம், இல்லை எல்லாருமே எங்கு சென்று திருமணம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஜாதகம் வந்திருக்கு. எல்லாம் 38 வயசு 40 வயசு இப்படி தான் இருக்கே தவிர சிறு வயசு பிள்ளைங்க யாருமே இல்லை. எல்லாமே வயது அதிகம் உள்ளவர்களுடைய ஜாதகம்தான் வந்திருக்கு. அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திருமண தடையை போக்குறதுக்கு நான் ஒரு கோவில் சொல்கிறேன். அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் விலகும். ஒன்றும் இல்லை, சேலத்தில் உத்தம சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கரபுரநாதர் அப்படின்னு ஒரு விநாயகர் கோவில் தான் அது. அங்கே போங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற குருக்கள் எப்படி செய்ய சொல்கிறாரோ அதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக எந்த வயதாக இருந்தாலும் அந்த திருமண தடையை நீக்கி திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஜாதகத்தில் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ராகு கேதுக்கு தோஷ நிவர்த்தி பண்ணிட்டோம், இதுக்கு பண்ணிட்டோம், செவ்வாதோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தை பார்க்கும்போது 99% பேருக்கு ராகு கேது இல்லாமல் இருக்கவே இருக்காது. 1-7 இருந்தால் அது அப்பேற்பட்ட தோஷம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. 2-8 இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப தோஷம். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பம், 8ஆம் இடம்ன்றது மாங்கல்யம். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எல்லாருமே நாங்கள் நாகதோஷ பரிகாரம் பண்ணோம், செவ்வாதோஷ பரிகாரம் பண்ணிட்டோம், அதெல்லாம் கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும், சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் திருமண தடை நிறைய பண்ணும். அதே மாதிரி சனி கேது
இதுவும் தடையை செய்யும். அதே மாதிரி மாந்தியும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் திருமண தடை செய்யும். செவ்வாய் கேது இணைந்திருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்தும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் நாங்கள் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், என்ன பண்ணிங்கன்னு கேட்டால் நாங்கள் நாகதோஷம் பண்ணிட்டோம், செவ்வாதோஷம் பண்ணிட்டோம், வாழை மரம் கட்டி வெட்டிட்டோம், இதை தான் சொல்கிறாங்களே தவிர அது உள்ளுக்குள்ளே போயிட்டு எதனால் இவ்வளோ பண்ணியும் கல்யாணம் ஆகலைன்ற ஒரு விஷயத்தை யாரும் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்த ஜாதகம் அத்தனையுமே 40 வயசு. 40 வயசுக்கு நான் எங்கே போய் பொண்ணு தேடி கொடுக்கறது? நல்லா யோசனை பண்ணுங்கள். அத்தனை ஜாதகத்துலேயும் புணர்வு தோஷம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி திருமணம் நடக்கும்? அது தடைப்பட்டு தான் போகும். அதுக்கு உண்டான பரிகாரம் செய்தால்தான் நிச்சயமாக திருமணம் நடக்கும். நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சாமி பேர் கரபுரநாதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரபுரநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பேர். அங்கே சென்று, அது விநாயகர் கோவில் தான், அங்கே சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் விலகும். இப்போ எல்லாமே ஆடி மாதம் முடிஞ்ச உடனே எல்லாம் அவங்கவுங்க கல்யாணத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. யார் யாருக்கெல்லாம் திருமண தடை நிறைய இருக்கோ எல்லா பரிகாரமும் நாங்கள் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக திருமண தடை விலகும். சென்னையில் உள்ளவர்களுக்கு ஒரு கோவில் ஒன்று சொல்கிறேன். இங்கே நம்ம திருவெற்றியூரில் கல்யாண பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் போங்க, அங்கே பக்கத்தில் குளம் இருந்ததுன்னா குளிங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டிலே கூட குளிச்சுட்டு போயிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அங்கே மாலை கொடுப்பாங்க, வாங்கி போட்டு சுற்றிட்டு வாங்க. கல்யாண பெருமாள், அது பேரே கல்யாண பெருமாள் தான், சரிங்களா? இது செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எப்படி நித்திய கல்யாணி பெருமாள் கோயிலுக்கு போய் செய்கிறீங்களோ அதே போல் தான் இந்த கோவிலும். இங்கே போய் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக திருமண தடை விலகும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைகளெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திறன் இன்றைய தினம் ஏற்பட, உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே சமயத்தில் தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும். தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பேச்சினுடைய ஒரு வன்மையால் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சித்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் இன்றைய தினம் அதிகரிக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் எதை முயற்சி செய்தாலும் உங்களுக்கு நடக்கின்ற ஒரு தினமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவைக்கு ஏற்ப வரவுகள் வந்தாலும் அதற்கேற்றாற்போல் செலவுகள் இருக்கும். கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திரனோட கேது இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். ஏன்னா 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பது கொஞ்சம் கோபம் வரும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயத்தில் வெளியூர் பயணங்களால் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத பயணங்களால் புதுவிதமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. வேலையில் சாதகமான சூழல்லாம் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு ரீதியாக உங்களுக்கு சில விஷயங்கள்னால்
இப்போ லோனுன்னு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு ரீதியாக பரீட்சை எழுதுகிறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்றைய தினம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே சிறு தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் முயற்சி இன்றைக்கி எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும், புதிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் இன்றைய தினம் நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி உங்களிடம் இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த காரியத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலும் சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் கட்டுக்குள்ளே இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய சுப பேச்சு வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணங்களும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய தொடர்பும் ஒரு புதிய நபர்களின் அறிமுகமும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அத்தனையும் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் உயர்வுகள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாமே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் எப்போ சனி பகவான் உட்கார்ந்தாலும் பாக்கியங்கள் அத்தனையும் கெட்டு போகும். குரு வீட்டில் தான் இருக்குது, குரு பார்வை தான் இருக்குது, இருந்தாலும் சில பாக்கியங்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் ஏன்னா 9ஆம் இடம்ன்றது எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல், புரிதல் நிறைய இருக்கணும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலை அறிந்து இன்றைக்கி நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறனும் ஏற்படும். இருந்தாலும் கேதுவோடு சந்திரன் இணையும் போது உங்கள் ராசி அதிபதி கொஞ்சம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. வழக்கு விஷயங்களில் அது தொடர்பான ஒரு முடிவுகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு திறன் இருக்குது. பெரியோர்களின் ஆலோசனை மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம்
ஒரு உயர்வு, ஏதாவது ஒரு விஷயத்தில், ஒரு வேலையாகட்டும், ஒரு வருவாயாகட்டும், ஒரு நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு, குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பெறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அந்த மாற்றத்தை நீங்களே செய்யக்கூடிய ஒரு திறனும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு திறனும் இன்றைக்கி இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், நீங்கள் சொந்தமாக செய்கிறதா இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு தன்னம்பிக்கை, நம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நல்ல ஒரு, அதாவது 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால, சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் ஏற்படும். அதை நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். இன்றைய நாள் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வரவுக்கு ஏற்றதை விட செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களிடம் பேச்சு திறன் அதிகரிக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம், அதாவது கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவு இருந்ததெல்லாம் இப்போ நீங்கி அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்தில் வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள்லாம் உங்களிடம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு திறனும் இருக்குது. பிறருக்கு, அதாவது பிறருக்கு உதவுகின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை நீங்கள் புரிந்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு செவ்வாயினுடைய பலம், அதாவது செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலம் அதிகமாக இருக்கும். எதை நினைத்தாலும் செய்யக்கூடிய ஒரு திறன், தைரியம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறனை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. முயற்சி செய்யுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் இன்றைய தினம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று தடையாக இருக்குது அப்படின்னு நினைத்து அதுக்கு ஒரு தேடலை ஆரம்பிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும். நிச்சயமாக அதற்கு ஒரு விடிவை காட்டக்கூடிய ஒரு அமைப்பை கடவுள் உங்களுக்கு காட்டுவார் நிச்சயமாக. ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு இப்பொழுது கொஞ்சம் நேரம் சரியில்லை, அவ்வளோதான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழிலே இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான யுக்திகளை கையாளுகின்ற ஒரு திறனும் உங்களிடம் இருக்கும். அனுபவ அறிவு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு வேலை செய்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயின் ஆறாமின் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல வெற்றி இன்றைக்கி கிடைக்கும். எண்ணிய சில வேலையில் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இருக்குது. தொழில், அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் மனக்கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மனக்கவலையெல்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். பணிவான ஒரு பேச்சு உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் வேலை செய்கிற இடமாகட்டும், எதுவாக குடும்பமாக இருக்கட்டும், ஒரு அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரத்தில் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி தந்தையால் சில அலைச்சல்களும், அதே மாதிரி செலவு செய்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உங்கள் மனதிலும் ஒரு வித்தியாசமான ஆசைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சுபகாரியத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. சேமிப்பு சார்ந்த ஒரு சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்கள் முயற்சி செய்யணும், ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், மூலம் நட்சத்திரக்காரர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பித்ரு சாபம் கொண்ட ஒரு நட்சத்திரம். அதாவது அசுனி, மகம், மூலம், இது மூணுமே சாபம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன், முடிஞ்சால் செய்யுங்க. யாராவது ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு உதவி செய்தால்
இந்த சாப நிவர்த்தி ஆகும். அப்போ சாப நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை தாமதம் இல்லாமல் நடக்கும். எதுவாக இருக்கட்டும், திருமணமாகட்டும், அதே மாதிரி குழந்தை பாக்கியமாகட்டும், குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் இது யாருக்கு ஆகாதுன்னா தந்தைக்கு தான் ஆகாது. எப்பொழுதுமே மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தந்தைக்கு தான் ஆகாது. தந்தைக்கு தான் நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் கர்ப்பமானவங்க இருந்தால், ரொம்ப ஏழையாக கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக எடுத்துன்னு போய் ஆயிரக்கணக்கில் கொட்டுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களால் இயன்ற உதவியை பண்ணால் உங்களுக்கு அந்த பிரச்சனை, அதாவது அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. அது செய்யுங்க. அதே மாதிரி நினைத்த காரியங்கள் கைகூடி வருகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு இசை, அதிர்ஷ்ட மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தவங்கள் பற்றிய கருத்து சொல்கிறதை தவிர்த்துருங்க. பிள்ளைகளிடத்துலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள், லேப்டாப், விலையுயர்ந்த செல்ஃபோன், இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப கவனமாக கொண்டு போங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நன்மையை தரும். இன்றைய தினம் விநாயகப் பெருமானை நல்ல வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு இசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்படுறது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொருட்கள் மீது கவனத்தை செலுத்தணும். பொருட்கள்னால் விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி சொந்த வியாபாரம் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும், அது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். தடைப்பட்ட வேலைகள்லாம் செய்து முடிப்பீர்கள். காது தொடர்பான பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு இசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த ஒரு அசதி, சோர்வு, இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்னைக்கு சாதகமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம். பண வரவு, திடீர் பண வரவு இருக்கும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும்.
கணவன் மனைவிடைய புரிதல் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை மட்டும் தவிர்த்திருங்கள் போதும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சுபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்னைக்கு அது நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சில பேர் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கு இனி எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த விசா கிடைக்கின்ற ஒரு இடத்துல தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக, ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதனால் ஒரு அனுகூலமும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பண வரவும் இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் மேன்மையும் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் தொழிலுக்காக ஒரு அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.